இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஈஸியாகவே இருக்குது. சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் இதோடய முடிஞ்சிடும். நம்ம குரூப் 4 அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப் போட்டு கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி இதேமாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதில் ரொம்ப பெருசாலாம் கேட்கல. புக்லேருந்து இப்போ நம்ம எப்படி புக் வைஸ் ஃபுல்லாகவே படிக்கிறோம், டிட்டோ படிக்கிறோம்ல, சயின்ஸு சோஷியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி லைன் பை லைன் அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸும் ஒரு 2 ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கிறத தான் கேட்குறாங்க. அதுக்காக தான் ஒரு 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் 100 மார்க்கில் கேட்குறாங்க. 55 மார்க் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கே இருக்குது. பேலன்ஸாக ஜிஎஸ் சயின்ஸு இந்த பொலிட்டி எல்லாமே சேர்ந்துருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆர்ஆர்பி குரூப் டி நெக்ஸ்ட் கால்ஃபர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி கால்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸு என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாமே ஒரு சிலபஸாக முடிச்சுட்டு வரேன். டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டு எக்ஸாம் போகிறதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டுருவோம், ஓகேங்களா? இப்போ நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, நம்பர் சிஸ்டமில் ஃபைண்ட் தி ரிமைண்டர் ஆஃப் 38/43/7, ஓகேங்களா? இது எப்படி வந்து நீங்கள் ரிமைண்டர் கண்டுபிடிப்பி அப்படின்னு பண்ணுவீங்க அப்படின்னா 38 × 43 வந்து போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 7ஆல் வந்து டிவைட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதேமாரி பண்ணாமல் ஒரு ஷார்ட்கட்லாம் இல்லை, நார்மல் மெத்தட் பார்த்தீங்கன்னா 38 × 43 / 7 அப்படின்னும் போது 7ல் எத்தனை வாட்டி வந்து 38, 7ல் எத்தனை 38 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7s are 38, ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ரிமைண்டர் இருக்குது, இதில் 3 இருக்குது, ஓகேங்களா? 7 7s are 49, அப்போ 6 7s are 42, அப்போ இதில் பேலன்ஸ் 1 இருக்குது, ஓகேங்களா? அப்போ அதே தான் 3 × 1 / 7. இப்போ 3 × 1 இந்த இன்ட்டு சிம்பிளாக இங்கே அப்படியே போட்டுக்கணும், ஓகேங்களா? அதாவது 7ல் எத்தனை 38 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7s are 35, பேலன்ஸ் ரிமைண்டர் 3 இருக்குது, ஓகேங்களா? இப்போ 7 6 are 42, ஓகேங்களா? அதில் பேலன்ஸ் 1 இருக்குது ரிமைண்டர். 42க்கு 43 இங்கே இருக்குது, அது போல் 1 இருக்குது. 35க்கு 38 இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்குது. ரிமைண்டர்னால் மீதி எத்தனை இருக்குது அப்படின்னா 3 1, ஓகேங்களா? இப்போ 7ஆல் அடிச்சனால 3 இருக்குது, 3 போட்டுக்கிற ரிமைண்டரு இன்ட்டு இதில் 1 ரிமைண்டர் இருக்குது, 1 போட்டுக்கிறோம். அப்போ 3 × 1 3 / 7. அப்போ ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து ரிமைண்டர், ஓகேங்களா? நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி கூட போட்டு செக் பண்ணி பாருங்கள், 3 தான் ரிமைண்டராக இருக்கும். எக்ஸாம் டைமில் போய்ட்டு நம்ம உட்காந்து மல்டிபிள் பண்ணி கொஞ்சம் பெருசாக போட்டுட்ருக்கணும். அப்படின்றனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட், அதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், 25 அதில் முன்னாடி சம்மில் வந்து இங்கே வந்து ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு பார்த்தோம். இப்போ இந்த சம்மில் ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் 25 + 30 / 4, அப்படிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நடுவில் இன்ட்டு இருந்தது, அதில் இன்ட்டு பார்த்தோம். இப்போ அதே தான், சேம் அதே மெத்தட் தான். இப்போ 25 இருக்குது, 25 + 30 / 4. 4ல் எத்தனை 25 இருக்குது? 6 4s are 24, 6 நாங் 24. அப்போ இங்கே வந்து 6 நாங் 24. அப்போ ரிமைண்டர் 24ல் மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குங்க, ஓகேங்களா? அப்போ 6 நாங் 24, அப்போ 7 நாங் 28. அப்போ இங்கே 2 இருக்குது. அதாவது 4 வந்து 30 வந்து 4ஆல் அடிக்கிறோம், அடித்தா 28 அதாவது 7 வாட்டி அடித்தோம் அப்படின்னா 28 வரும். மிச்சம் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது, அந்த ரிமைண்டர் 2 இருக்குது. அங்கே இன்ட்டு போட்டோம், இங்கே ப்ளஸ்ஸு போடணும். அப்போ 1 + 2 / 4, ஓகேங்களா? 1 + 2 அங்கே இன்ட்டு இருந்தால் இங்கே இன்ட்டு போடணும். 1 × 2 2ன்னு வரும். அப்போ 1 + 2 அப்படின்னும் போது 3/4. ஆன்சர் ரிமைண்டர் எத்தனை இருக்குது? 3 இருக்குது, ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நீங்கள் டிவைட் வந்துடும், டிவைடில் அடிச்சிடக்கூடாது, ஓகேங்களா? அடிக்கலாம் கூடாது. இந்த 4ஆல் அடிக்கும் போது இந்த 3 ரிமைண்டர் வருது அப்படின்றத இங்கே மேலே காட்டுறோம், ஓகேங்களா? அது எப்படி ஸ்டெப் வருதோ அதே ஸ்டெப்பு கொண்டு வரனால 3/4ன்னு வருது. ஆனால் ஆன்சர் வந்து 3 தான், ஓகேங்களா? இந்த 4 அடிக்கும் போது ரிமைண்டர் என்ன அப்படின்னும் போது 3 அப்படின்றத காட்டுறோம். ஈஸியாக இருக்குங்களா? இதேமாரி சிம்பிளாக தான் குரூப் டியில் கேட்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ எ நம்பர் when divided by 119 leaves a remainder 19. What remainder would be obtained by a dividing same number by 17? Option A 4, B 8, C 1, D 2, ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஒரு நம்பர் வந்து 119ஆல் வகுக்கிறோம், ஓகேங்களா? அப்படி வகுக்கும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 19 கிடைக்கிது. அப்படிங்கும்போது வாட் ரிமைண்டர் would be obtained by dividing same number by 17? இப்போ அதாவது இப்போ 19 இருக்குல்ல, 19 ரிமைண்டர் கிடைக்குதுல்ல, அதை வந்து 17ஆல் வகுத்தா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்குறேன். வாட் ரிமைண்டர் would be obtained by dividing same number? அதே நம்பரை வச்சு 17ஆல் வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? ஒரு நம்பரை 119ஆல் வந்து நம்ம வகுக்கிறோம். அப்படி வகுக்கும்போது 19 நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா?
இப்போ என்ன ரிமைண்டர் கிடைச்சதோ அந்த ரிமைண்டரை 17ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து வச்சுக்கிங்களேன், ஒரு 6ன்னு வச்சுக்கிங்க, 6 இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 4 அப்படின்னும் போது எத்தனை அடிக்கலாம்? ஒன் டைம் அடிக்கலாம். கீழே ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 4 அடிச்சிங்கன்னா பேலன்ஸ் ரிமைண்டர் வரும். அப்போ என்ன அப்படின்னா ரிமைண்டர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 4 × 1 + 2 இதுதான் இந்த 4 வந்து இது 4 × 1 தான் வந்து இந்த 4. ஓகேங்களா? 4 × 1 இந்த ரிமைண்டர் தான் +2. 4 × 1 4, 4 + 2 எவ்வளோ? 6. இந்த ஆன்சர் இங்கே வருதுங்களா? இப்போ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே தான் இங்கே கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் நான் கொஸ்டின் படித்தோடனே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சம்லி டிஃபர் ஆகும். என்னன்றதை ஒரு பேசிக் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 119 இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதில் வந்து ஒரு நம்பரை டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் தெரியல, Q. எதால் மல்டிபிள் பண்ணால் அது டிவைட் ஆகும்னா ஒரு எண்ணுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? டிவைட் பை ரிமைண்டர் என்ன வரும்? 19 வரும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம இதை வச்சு எதோ மல்டிபிள் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் டிவைட் பண்ணால் 19ன்னு ஒரு ரிமைண்டர் வரும். அது என்ன நம்பருன்னு தெரியாது, இதுவும் என்ன நம்பருன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ இது எப்படி நம்ம போன வாட்டி எழுதணும்? 119 × n + 19 அப்படின்னு எழுதணுமா? ஓகேங்களா? 119 × n தான் வந்து இங்கே ஒரு ஆன்சர் வரும். அதில் ரிமைண்டர் தான் 19. இப்படி தானே எழுதணும். இதை டிவைடட் பை 17, இந்த 17ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த 119, அதாவது என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, மேலே வகுக்கப்பட்ட நம்பர் இருக்கலாம், அதே நம்பரை 17ஆல் வகுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அதே நம்பர் தான் இப்போ வகுக்கிறோம். எப்படி வகுக்கிறோன்னா, இது இப்படி பண்ணால் இது ரிமைண்டர் 19 வரும், இது இப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தால அதை வச்சு இப்போ நம்ம 117ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 17ஆல் இது அடிக்கிறோம் அப்படின்னா 17 × 7 டைம்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா இது 0 வந்துடும். அப்போ 0 × 0 வந்துடும். 0 × n இங்கே 0ன்னு வச்சுங்க. ரிமைண்டர் வந்து இதுக்கு 0. 17ஆல் 119 வகுப்படும். ஓகேங்களா? இப்போ 17ஆல் 19 அடிக்கிறோம் அப்படின்னா 1 டைம் அடிக்கலாம், ரிமைண்டர் 2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் R = 2. ஆன்சர் வந்து D தான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஷின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா கொஷின் தமிழில் தான் வரும். தமிழ் ஆப்ஷன் இருக்குது, கொஷின் தமிழில் தான் வரும். ஓகேங்களா?